நள்ளிரவு வேளையில் இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீசருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அதிலே அவரும் அவருடைய சீசரும் பிரவேசித்தார்கள். யோவான் 18:1. மேல் வீட்டரை விட்டு சென்றதற்கும் எண்ணெய் செக்காகிய கெத்செமனேயை வந்தடைவதற்கும் இடையில் நடைபெற்றவைகளானது பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷத்தின் 3 அதிகாரங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இயேசு தம்முடைய சீசருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டிக் கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். யோவான் 18:2. அநேகமாக நடுராத்திரி வேளையில் இயேசு 11 பேருடன் எருசலேமின் நுழைவாயிலை கடந்து வெளியே போய் கெதரோன் என்னும் சிறு ஆற்றை கடந்து அதற்கு அப்புறத்தில் உள்ள கெத்செமனே தோட்டம் என்று அழைக்கப்படும் ஒலிவமர தோட்டத்திற்கு போனார். ஒருவேளை இது பொதுவான தோட்டமாக அல்லது நமது கர்த்தருடன் நட்புறவில் காணப்படும் யாரோ ஒருவருக்கு சொந்தமான தோட்டமாகவும் கூட இருக்கலாம். இதற்கிடையில் சில நாட்களுக்கு முன்னதாக இயேசுவை காட்டிக் கொடுப்பதாக பிரதான ஆசாரியனுடன் ஒப்பந்தம் போட்டிருந்த யூதாஸ், அதாவது ராபோஜனம் முடிந்தவுடன் தன்னுடைய கொடிய திட்டத்தை நடத்தும்படிக்கு மேல் வீட்டரை விட்டு புறப்பட்ட யூதாஸ் இயேசுவை கைது செய்து பஸ்காவிற்கு முன்னதாக அவருக்கு மரண தண்டனை அளிக்கும் வேலையில் ஈடுபட்டிருக்கும் போர்ச்சேவரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு வந்தான். இந்த போர்ச்சேவர்கள் அடங்கிய கூட்டத்தில் 300 முதல் 600 ரோம போர்ச்சேவர்கள் இருந்தார்கள் என்று பொதுவாய் நிலவி வரும் கருத்தை நாம் முற்றிலுமாக நிராகரிக்கின்றோம். இங்கு அனுப்பப்பட்ட போர்ச்சேவர்கள் இம்மாதிரியான சந்தர்ப்பங்களில் போர்ச்சேவர்கள் பொதுவாய் நடந்து கொள்வதிலிருந்து வித்தியாசமாய் செயல்பட்டனர். இதுவுமல்லாமல் இந்த போர்ச்சேவர்கள் ரோமின் பிரதிநிதிகளாகிய பிளாத்தியுனால் அல்லது ஏரோதினால் அனுப்பப்படாமல் ரோம படையினுடைய கட்டளையின் கீழ் காணப்படாத பிரதான ஆசாரியர்கள் மற்றும் பரிசேயர்களால் தான் அனுப்பி வைக்கப்பட்டனர் என்று அனைத்து சுவிசேஷகர்களும் பதிவு செய்துள்ளனர். இயேசுவை கைது செய்த இந்த போர்ச்சேவர்கள் யோவான் 7:32 முதல் 46 வரையிலான வசனங்களில் இடம்பெறும் சேவகர்கள்தான் என நாம் எடுத்துக்கொள்கின்றோம். நமது கர்த்தர் அன்று ராத்திரியிலே அவ்விடத்திற்கு சென்றதற்கு அநேகமாக 2 காரணங்கள் இருந்தன. முதலாவது காரணம் என்னவெனில், துரோகியான யூதாசும் அவனால் கூட்டிக் கொண்டு வரப்படும் கூட்டத்தாராலும் தாம் கைது செய்யப்படுவார் என்பதை உணர்ந்த நமது கர்த்தர் மிகவும் அன்பாக மாடியறையை பயன்படுத்தும்படிக்கு அனுமதித்த நண்பனுக்கு பிரச்சனையை கொண்டு வர அநேகமாக விரும்பவில்லை என்பதாகும். இரண்டாவது காரணம் என்னவெனில், அவர் நடுராத்திரியின் அமைதியான வேலையை விரும்பி மலைப்பகுதிக்கு சென்று தேவனுடன் தனிமையில் இருக்க விரும்பினார் மற்றும் தன்னுடைய ஆத்துமாவை ஜெபத்தில் ஊற்றி நடக்க இருக்கும் சம்பவங்களுக்கு போதுமான பலத்தை பெற்றுக்கொள்ள அவர் விரும்பினார் என்பதாகும். இது போதகருடைய அனுபவங்களிலேயே மிகவும் குறிப்பிடத்தக்க இரவாகும். அவர் பஸ்காவினுடைய ஒவ்வொரு அம்சத்தின் அர்த்தத்தையும் நன்கு அறிந்திருந்தார். தாம் தான் நிஜமான தேவ ஆட்டுக்குட்டி என்றும் தம்முடைய மரணமானது அடுத்த நாளில் சிலுவையில் அறையப்படுவதன் மூலம் நிறைவேறும் என்றும் அவர் அறிந்திருந்தார். ரீபிரின்ஸ் நம்பர் 2773, ரீபிரின்ஸ் நம்பர் 2467, ரீபிரின்ஸ் நம்பர் 4707.